ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அன்றைக்கி எப்போதும் யூஸ்வலாக வாங்குற கடையில் மீன் நேற்று வாங்கலை. ஸோ இன்றைக்கும் 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அங்கே இருக்காது அப்படிங்கிறதுக்காக வேறு இடத்துக்கு வந்தோம். ரிங் ரோட்டில் மீன் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்தோம். அங்கே வந்துட்டு மத்தி மீன் ஒரு 1/2 கிலோவும் அந்த நீட்டாக மூக்கு வச்சுட்டு இருக்காது. என்ன மூக்குன்னு மீனுன்னு தெரியலங்க எனக்கு. நீங்களே சொல்லுங்கள், வித்தியாசமாக இருக்கும். இது குழம்புக்கு எல்லாமே குழம்பு வறுக்கிறதுக்கு தான் எடுத்தேன். ஸோ மத்தி மீன் குழம்பு வச்சுட்டு அந்த மீனை வந்துட்டு வறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கினோம். ஏன்னா பாப்பாவை கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது, மீனெல்லாம் இன்றைக்கி 2வது தண்ணி விட போகிறேன். இந்த பேர் என்னங்க, இந்த மீன் பேர் என்னன்னு சொல்லுங்கள். நீட்டாக ஒரு ஊக்கு மாதிரி நீட்டாக ஊசி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மீன் வாங்கிட்டு 1 கிலோ மீன் வாங்கிட்டு அப்படியே வந்து ஆளுக்கு ஒரு இளநி, பாப்பாவுக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று 50 ரூபா சொன்னாங்க. ஒரு இளநி சின்னது 40 ரூபாயாம், பெருசு 50 ரூபாயாம். எங்கள் வீட்டிலலாம் இளநி தேங்காய்லாம் அப்படியே கிடக்கு. அவ்வளோ பெரிய தோப்பு குத்தகைக்கு விடுறோம். இங்கே வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு. என்ன பண்ணுறது? ஸோ 2 இளநி வாங்கிட்டு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் அப்படியே கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு போய் தான் தலைக்கு தண்ணி விடணும். அப்படியே 1 கிலோ ஆரஞ்சு, 1 கிலோ ஆப்பிள், ஒரு 1/2 கிலோ சப்போட்டா வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நேராக வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இளநியை வெட்டி கொடுத்துட்டு அப்படியே மீன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகி போச்சு. நல்லா தூங்கிட்டேன். 11:30 மணி ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. பசங்க எழுந்து படிச்சுட்டு இருந்தாங்க. சரி, பசங்களுக்கு பசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் காஃபி குடிச்சதோட சரி எழுந்த உடனே இப்போ தான் இளநியை வச்சு கொடுத்துட்டு இளநியை வெட்டி கொடுத்துட்டு போய் சமைச்சிட்டேன். சாதம்லாம் வச்சுட்டேன். ஜஸ்ட்டு மீனை வந்து வறுத்து எடுத்துட்டு ரசம் வச்சு கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. குழம்பு வந்துட்டு செஞ்சு வச்சா நாளைக்கு சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு விலாக்ஸ். கறி சாப்பிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான். இன்னும் பாப்பாவுக்கு இன்றைக்கி தான் 2வது தண்ணி விட போகிறேன். நாளைக்கு விட்டுட்டு நாளன்னைக்கு 3வது தண்ணி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த இளநியை வெட்டி கொடுத்துட்டு நம்ம போய் நம்ம சமைக்கிற வேலையை பார்க்கணும். தம்பி நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, தமிழ் எக்ஸாமு. ஸோ அவன் படிச்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இந்த இளநிலாம் என்ன சொல்கிறது, என்னடா கொண்டை போட்டுக்கிட்டே வெளில போயிருக்கானா. வீடு பக்கத்தில் தான் இருக்குது இடம்லாம். ஸோ அதெல்லாம் அது மேலே ஒரு கொண்டை போட்டு ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவேன். நான்லாம் சங்கி மங்கி மாதிரி போவாங்க எங்கள் மம்மிங்கிறா பாப்பா. ஸோ வீட்டு பக்கத்தில் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஸோ அதனால தான். தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைபர்னாவது ஏறட்டும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பாருங்கள். தயவு செஞ்சு கண்டினியூஸாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். லைவுக்கு வாங்க நமக்களே. தேங்க்யூ.